கடலூர் சிப்காட்டில் உள்ள சாய ஆலைகள் உள்ளிட்ட 45 நிறுவனங்கள் அனுமதி பெற்று செயல்படுகிறதா என ஆய்வு செய்து அதிகாரிகள் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக சட்டமன்ற பேரவை உறுதிமொழி குழு உத்தரவிட்டது. குடிக்காட்டில் சில நாட்களுக்கு முன்பு பாய்லர் வெடித்து விபத்து ஏற்பட்ட தனியார் சாய ஆலையை சட்டப்பேரவை உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் தலைமையில் சோதனை நடத்தினர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேல்முருகன் விதிமுறைகளை பின்பற்றாமல் விபத்து ஏற்பட்ட லாயல் சூப்பர் ஃபேப்ரிக்ஸ் நிறுவனத்தை தற்காலிகமாக மூட வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். 45 நிறுவனங்களும் எப்போது தொடங்கப்பட்டன, இதற்கு எந்தெந்த துறைகள் அனுமதி தர வேண்டும், அப்படி தர வேண்டிய துறை முறையாக அனுமதி தந்திருக்கிறதா, முறையாக இவர்கள் அனுமதி பெற்றிருக்கிறார்களா என்கிற அளவும், மாசினுடைய அளவு, காற்று மாசு அளவு, நீர் மாசு அளவு, இதை ஏற்படி இந்த நிறுவனத்துக்கு தெரியாமல் அதிகாரிகள் எடுத்து ஆய்வுக்குட்படுத்த வேண்டும்.